மலேசியாவின் கலாச்சார மற்றும் இன பன்முக தன்மை நாட்டின் முக்கிய பலமாகும் என்றும், அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்றோ அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றோ அல்ல என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு நடைபெற்ற மலேசிய கலாச்சார விழா 2025 தொடக்க விழாவில் பேசிய அன்வார், தேசிய அடையாளத்தை வடிவமைக்கும் பல்வேறு சமூகங்களின் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்வதிலும் மதிப்பதிலும் நாட்டின் மகத்துவம் உள்ளது என்று கூறினார். நமது மகத்துவம் நமது நாட்டின் பாரம்பரியத்தை தழுவுவதற்கான நமது விருப்பத்தில் இருந்து வருகிறது. அதன் பல இனக்குழுக்கள் மற்றும் பிராந்தியங்கள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த வலிமையுடன் அனைத்தும் அசாதாரண அழகு மற்றும் செழுமையை காட்டுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கலாச்சாரம் மலாய், சீனர், இந்தியர், ஈபான், கடாசான், முரூட், மெலானா மற்றும் பாஜா உள்ளிட்ட பிற சமூகங்களின் மரபுகளை தழுவுவதன் மூலம் வளர்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் மலேசியர்களாகிய நாம் நமது கலாச்சாரமாக அங்கீகரிக்கிறோம் என்று தெரிவித்தார். இதுதான் நமது வெற்றியை உறுதி செய்யும், அமைதி மற்றும் தொடர்ச்சியை உறுதி செய்யும். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் தனிமைப்படுத்தவோ அல்லது நிராகரிக்கவோ தொடங்கினால் அப்போதுதான் நம்மிடையே பிரிவினைக்கான விதைகள் வேரூன்றும் என்று அன்வார் கூறினார். மலேசியாவின் உயிர் நாடியாக நீண்ட காலமாக இருந்து வரும் பன்முக தன்மையை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு சிறிய குழுவாக மக்கள் மாறிவிடாமல் இருக்க இந்த விஷயத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு கலாச்சாரத்தின் செழுமையையும் அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் மதிக்கவும், வளப்படுத்தவும், உயர்த்தவும், அறிமுகப்படுத்தவும், அதனால் நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்பதை நிரூபிக்கவும் நமது விருப்பத்தை காட்ட வேண்டும். தங்கள் கண்ணோட்டம் மட்டுமே சரியானது என்று நம்பும் மற்றும் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு சிறிய குழுவின் கருத்துகளில் இருந்து வேறுபட்ட மலேசியாவின் பலமாக இதைத்தான் தாம் வலியுறுத்த விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். மலாய் அதிகாரப்பூர்வ மொழியாகவே உள்ளது. ஆனால் அனைத்து சமூகங்களும் தங்கள் தாய்மொழிகளில் தேர்ச்சி பெறுவதற்கான உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். இந்த நாடு பல அடித்தளங்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று மொழி. மலாய் என்பது அதிகாரப்பூர்வ மொழி. நமது நாட்டின் அனைத்து மக்களையும் பலப்படுத்தும் மற்றும் ஒன்றிணைக்கும் மொழி. ஆனால் இந்த நாடு அனைத்து சமூகங்களும் தங்கள் சொந்த மொழிகளில் தேர்ச்சி பெறுவதற்கான உரிமையை மதிப்பதன் அடிப்படையில் நிறுவப்பட்டது. இன்றைய உலகளாவிய முன்னேற்றங்களுடன் பல மொழிகளில், குறிப்பாக ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற வேண்டியதன் அவசியத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அன்வார் கூறினார். இந்தியர்கள் கட்சிகளான மலேசிய முன்னேற்ற கட்சி மற்றும் உரிமை கட்சி ஆகிய இரு கட்சி தலைவர்களுடன் பாஸ் கட்சி எந்த ஒரு உத்தியோகபூர்வ கூட்டணியையும் ஏற்படுத்தவில்லை என்று அக்கட்சியின் உலாமா மன்ற தலைவர் அமாட் எஹாயா தெரிவித்துள்ளார். வேதமூர்த்தி தலைமையிலான மலேசிய முன்னேற்ற கட்சியும் பி ராமசாமி தலைமையிலான உரிமை கட்சியும் தற்போது பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முஹிதீன் யாசின் தலைமையில் உள்ள கூட்டணியில் பங்கேற்கின்றன. இது தேர்தல் கூட்டணி அல்ல, நிரந்தர கூட்டணியும் அல்ல. வாழ்வாதார செலவு போன்ற மக்களுக்கான பிரச்சனைகளை கையாளும் நோக்கத்திலேயே அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி என்று அமாட் எஹாயா தெரிவித்துள்ளார். இந்த தளர்வான கூட்டணி பாஸ் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையேயான அரசியல் கூட்டுறவை பாதிக்காது என்றும், தாங்கள் நம்பிக்கையை கைவிட்டு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் எதிரிகள் பரப்பும் கதைக்களமே என்றும் அவர் கூறினார். உலாமா மன்றத்தின் முக்தாமாரில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மலேசிய தினம் மற்றும் பள்ளி விடுமுறைக்காக கிள்ளான் பள்ளத்தாக்கில் இருந்து அதிகமான வாகனங்கள் வெளியேறியதால் நேற்று இரவு பல முக்கிய விரைவு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அது இன்றும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு 9:41 மணி நிலவரப்படி MRR 2 கொம்பாக் டோல் பிளாசா வரை போக்குவரத்து மெதுவாக கிழக்கு நோக்கி நகர்ந்ததாக மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM தெரிவித்துள்ளது. கந்திங் சம்பாவை நோக்கி கொம்பாக் டோல் பிளாசாவிலும், புக்கிட் திங்கில் இருந்து பெந்தோங் வரையிலும் இதே போன்ற நிலைமை பதிவாகியுள்ளது. வடக்கு தெற்கு விரைவு சாலையில் ஜாசினில் இருந்து ஆயர்குரோவிற்கும், படாஸ் லிங்கில் இருந்து சனாவாங்கிற்கும் வடக்கு நோக்கிய போக்குவரத்து மெதுவாக இருந்தது. தெற்கு நோக்கி ஸ்ரம்பானில் இருந்து படாஸ் லிங்கி வரையிலும், செடனாக்கில் இருந்து கூலாய் வரையிலும் நெரிசல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பழுதடைந்த டேங்கர் லாரியை தொடர்ந்து ஸ்ரம்பானில் இருந்து போர்டிக்சன் வரையிலும் போக்குவரத்து மெதுவாக நகர்ந்தது. விடுமுறை நாட்களுக்கான உச்ச நாட்களில் அதன் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து அளவு தினமும் 2.2 மில்லியன் வாகனங்களாக உயரும் என்று பிளஸ் மலேசியா முன்னதாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா பகுதியில் தீபாவளி சந்தை இடம்பெறுவது வழக்கம்.
அந்த வகையில் இவ்வாண்டு தீபாவளி சந்தை கடைகள் கிடைக்கவில்லை என்று வியாபாரிகள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு டாக்டர் ஜலிகா முஸ்தபா ஒவ்வொரு வியாபாரிக்கும் கடைகள் கிடைக்கும் என்று உறுதி அளித்திருந்தார். இவ்வாண்டு கடைக்கான பதிவு இணையதளம் மூலம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன்படி இணையதளம் மூலம் 36 பேர் விண்ணப்பம் செய்த நிலையில் 11 பேருக்கு மட்டுமே கடைகள் கிடைத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதிலும் கிள்ளான், பினாங்கு, ஈப்போ போன்ற இடங்களில் உள்ளவர்களுக்கு அந்த கடைகள் கிடைத்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். கடந்த 20 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருவதாகவும் தங்களுக்கு முதல் சலுகை வழங்கப்பட்டிருந்தால் அது நியாயமானதாக இருந்திருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தீபாவளி சந்தைக்காக 20,000 ரிங்கிட் முதல் 1,00,000 ரிங்கிட் வரை பொருட்களை வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த பதற்றமான சூழ்நிலை உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு சென்று விவரம் கேட்டபோது கடை கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் இனி யாருக்கும் கடை இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்ததாக அவர்கள் கூறினர். வருடத்தில் ஒரு நாள் தீபாவளி வருகிறது. அதில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் தான் வியாபாரம் செய்கிறோம். அதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் என்னதான் செய்வது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி நகைக்கடை ஒன்றை திறந்ததாக கூறப்பட்ட குடிநுழைவுத்துறை இலாக்காவில் பணிபுரியும் ஒரு தம்பதியினர் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் வசமாக சிக்கிக் கொண்டனர். 40 வயதுடைய அந்த கணவன் மனைவி இருவரும் தங்கள் லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படும் பணத்தில் 6 லட்சம் வெள்ளியை கொண்டு ஒரு நகை கடையை திறந்ததாகவும் அதன் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் MACC துணை தலைமை ஆணையர் அமான் உஷாயிரி எஹாயா தெரிவித்தார். முறையான ஆவணங்களை கொண்டிருக்காத அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கான வேலை பெர்மிட்டுகளின் விண்ணப்பத்தை துரிதப்படுத்தியதன் வழி கடந்த 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு கிடையில் அவர்கள் இருவரும் சட்டவிரோதமாக லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.